சிறகுகள் புத்தம் புதிய மெகாத்துடன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாமணம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும். மல்லி மல்லி, ஐயா, எப்பவுமே கோயிலுக்கு சிரிச்ச முகமா வந்துட்டு போவ, இன்னைக்கு என்னமாச்சு? இப்படி கலங்கி நிக்கிற? உன்னை இப்படி கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லையம்மா. என்னாச்சு உனக்கு? இவளோட பொண்ண யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. தூக்கிட்டு போயிட்டாங்களா? அட கடவுளே, யாரு மல்லி அப்படி பண்ணது? யாருன்னு தெரிஞ்சிருந்தாதான் நானே போராடி மீட்டு கொண்டு வந்திருப்பேன் ஐயா. யாருன்னே தெரியல, எவனோ தூக்கிட்டு போயிட்டான். அட கடவுளே. மா, நீ ஒன்னும் அழாதம்மா. உன் பொண்ணு உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவா. நான் அவளை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரியே எப்பவும் சிரிச்ச முகமா துரு துருன்னு இருப்பா. அது என்ன இது என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. அவளுக்கா இப்படி எல்லாம் நடக்கணும்? நடந்துருச்சு ஐயா. நான் அவளுக்காக எல்லா விரதமும் இருந்திருக்கேன், எல்லா பூஜையும் பண்ணிருக்கேன், எல்லா யாகமும் பண்ணிருக்கேன். ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. அப்படிலாம் நினைக்காதம்மா. உன் பொண்ணு எங்க இருந்தாலும் யார் கடத்தி வச்சிருந்தாலும் அவ நல்லபடியா இருப்பா. நீ பண்ண பூஜையும் யாகமும் அவளுக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கும். அந்த நம்பிக்கையில தான் நான் உயிரோடவே இருக்கேங்க ஐயா. அம்மா மல்லி, ஆயுஷ் ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்கு. அந்த ஹோமம் பண்ணினா உன் குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவா. அப்படிங்களா ஐயா? அப்படின்னா அந்த ஹோமத்தை உடனே பண்ணிடலாம். எப்பங்க ஐயா பண்ணலாம்? நாளைக்கு கூட பண்ணிடலாமா? ஐயா, என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லுங்க, நாங்க கொண்டு வந்துடுறோம். உடனே அந்த ஹோமத்தை பண்ணிடலாம். ஹோமத்துக்கான பொருள்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வந்து அந்த யாகத்துல உட்காரணும். அப்பா அம்மாவும் சேர்ந்து பண்ணணுமா, இல்ல நான் மட்டும் வந்தா போதுமா? தாராளமா வரலாமே. 2 பேரும் சேர்ந்து வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேரும் வர முடியலன்னா ஒருத்தர் கூட வந்து உட்காரலாம். ஆனா ரத்த பந்தம் உள்ளவங்களா இருக்கணும், அவ்வளவுதான். ரத்த பந்தம்னா என்ன சொல்றீங்க ஐயா? ரத்த பந்தம் உள்ளவங்கன்னா குழந்தைய சுமந்து பெத்த தாய், இல்லன்னா குழந்தையோட பிறப்புக்கு காரணமான அப்பா தான் வந்து உட்காரணும், அவ்வளவுதான். என்னம்மா நீ இவ்ளோ யோசிக்கிறியே? நீ வந்து உட்காரு. நீதானே அந்த குழந்தையோட அம்மா? இல்லங்க ஐயா, இவ வெண்பாவ வயித்துல சுமந்து பெத்த அம்மா கிடையாது. வெண்பாவோட அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. இவ வெண்பாவ வளர்க்குற அம்மா, 2ஆம் தரமா வாக்கப்பட்டவ. வெண்பாவுக்கு இவ சித்தி வேணும். அப்படியா? ஆச்சரியமா இருக்கேம்மா. பெத்த அம்மா மாதிரி நீ கூடவே இருப்ப, நீ வெண்பாவுக்கு சித்தியா? மா, என்னால நம்பவே முடியலம்மா. இவ அம்மா ஸ்தானத்துல இருந்துதான் வெண்பாவை வளர்க்குறா. ஒரு அம்மாவா இருந்து குழந்தைய பாத்துக்கிட்டா எப்படி பாத்துக்குவாங்களோ அப்படிதான் இவ பாத்துக்கிறா. அதனால இவ இருந்து அந்த யாகத்தை பண்ணலாமாயா? அம்மா, வாய்ப்பே இல்லம்மா. நம்மளோட ஐதீகங்கள் சில விஷயத்தை தீர்க்கமா சொல்லுது. அதுல ஒண்ணுதாம்மா இந்த யாகம். ரத்த சம்பந்தப்பட்டவங்க தான் பண்ணணுங்கிறது விதி. கட்டாயம் அவங்க அப்பாவாவது அந்த யாகத்துல வந்து உட்காரணும், இல்லன்னா அந்த யாகத்துக்கு பலன் கிடைக்காது. சரிங்க ஐயா, நான் அவ அப்பா கிட்ட பேசி இந்த யாகத்துக்கு கூட்டிட்டு வரேன். நாளைக்கு பண்றதா இருந்தா சாயந்தரத்துக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஹோமத்துக்கான பொருள் எல்லாம் வாங்கி ஆகணும். நிச்சயமா சாயந்தரத்துக்குள்ள கன்ஃபார்ம் பண்றேங்க ஐயா. எனக்கு என் பொண்ணு சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நாங்க போயிட்டு வரோம். இந்தாங்க. வரோங்க. போயிட்டு வாங்க. வணக்கம் மேடம். அதெல்லாம் வேண்டாம் பழனி, கேஷுவலா இருங்க. சொல்லுங்க மேடம், ஏதோ அவசரமா வர சொன்னீங்க? ஒரு நிமிஷம், இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க. இந்த பொண்ணு தெரியுமா? தெரியும் மேடம். இந்த பொண்ணை கடத்திட்டாங்கன்னு டிபார்ட்மெண்ட்ல இருந்து போட்டோ அனுப்பியிருந்தாங்க மேடம். அத பத்தி பேசதான் உங்களை வர சொன்னேன் பழனி. இந்த பொண்ணு போன புதன்கிழமை உங்க ஏரியாவுல, ஐ மீன் குன்றத்தூர் ஏரியால காணாம போயிருக்கா. இவளை கடத்தினது அசோக் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருந்து கடத்திருக்காங்க. கடத்தினவங்க குன்றத்தூர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அங்க அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து இந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிருக்கா.
ஆனா அதுக்கப்புறம் யாரோ ஒரு லேடி அவளை கூட்டிட்டு போனத ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்திருக்காரு. அந்த ஆட்டோ டிரைவர் தான் அவங்க 2 பேரையும் கொண்டு போய் வீட்டுல விட்டுருக்காரு. போலீஸ் அந்த வீட்டுக்கு போனப்ப அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் அந்த லேடிய பத்தியும் எந்த தகவலும் இல்ல. அந்த பொண்ணை பத்தியும் எந்த தகவலும் இல்ல. இத பத்தி விசாரிக்க தான் உங்களை இங்க வர சொன்னேன். இத போன்லயே சொல்லிருந்தீங்கன்னா இங்க வரும்போது விசாரிச்சு இன்ஃபர்மேஷனோட வந்திருப்பேன் மேடம். போன்ல இந்த விஷயத்த சொல்ல முடியாத சிச்சுவேஷன். இந்த கேஸ நீங்க தான் டீல் பண்றீங்களா? நோ பழனி, நான் டீல் பண்ணல. வலசரவாக்கம் இன்ஸ்பெக்டர் தான் டீல் பண்றாரு. இந்த பொண்ணோட அப்பா அம்மா என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். அதான் தனிப்பட்ட முறையில நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். விசாரிச்சு சொல்றேன் மேடம். இப்போ பாயிண்ட் என்னன்னா, அந்த பொண்ணு யாரோ ஒரு தப்பான ஆள்கிட்ட மாட்டிருக்கா. ஐ மீன், அவளை கூட்டிட்டு போன அந்த லேடி நிச்சயமா நல்ல லேடியா இருக்க வாய்ப்பே இல்ல. நல்லவளா இருந்தா இந்நேரம் குழந்தை கொண்டு வந்து விட்டுருப்பால. ரவுடி கேங்கு, கஞ்சா கேங்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா இந்நேரம் கால் பண்ணி பணம் கேட்டு மிரட்டியிருப்பாங்க. சோ இது ரெண்டுமே அவங்க செய்யல. சோ சைல்ட் டிராபிகிங் நெட்வொர்க்ல இருக்கிறவன் தோணுது. அப்படிப்பட்ட லேடியா தான் இவ இருப்பாளோன்னு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அதனால அந்த ஏரியாவில் சைல்ட் டிராபிகிங்கோட சம்பந்தப்பட்ட கேங் ஏதாவது இருக்கான்னு நீங்க கொஞ்சம் விசாரிங்க. அதுலயும் எஸ்பெஷலி அந்த லேடி எதுலயாவது சம்பந்தப்பட்டிருக்காளான்னு கொஞ்சம் விசாரிங்க. அப்படி ஏதாவது இருந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா மேடம். சைல்ட் டிராபிகிங்னாலே கண்டிப்பா ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் குழந்தைங்களை கடத்திட்டு போறவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இந்த கேஸ்ல கிடைக்கிற டீட்டெயில பார்த்தா அவதான் இந்த கேங்க லீட் பண்றவ மாதிரி தெரியுது. அப்படி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். நீங்க ஏற்கனவே சொன்னதை வச்சு 1-2 கஞ்சா கேங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மேடம். அதுல ஒரு கேங்கு இப்ப கஞ்சா டீல் பண்றது இல்ல, வேற எதாவது பண்றாங்கன்னு தகவல் வந்திருக்கு மேடம். அது என்னன்னு விசாரிச்சு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் மேடம். அப்புறம் பழனி, நான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க விஷயம் டிபார்ட்மெண்ட்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா வேற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸை டீல் பண்றாரு. நான் விசாரிச்சா அது நல்லா இருக்காது. என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் இவ்வளவு தூரம் விசாரிக்கிறேன். கொஞ்சம் பர்சனலா எனக்கு ஃபேவரா பண்ணி கொடுங்க மேடம். நான் உங்ககிட்ட வேலை பார்த்திருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய டெடிகேட்டட் ஆபீசர்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா இது யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஓகே பழனி, போயிட்டு வாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த தகவலோட என்ன மீட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே, நீங்க கிளம்புங்க. எஸ் மேடம். பாவம் ஆண்டி, எனக்கு உதவி பண்ண வந்துட்டு அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. ராத்திரி எல்லாம் தூங்கி இருக்க மாட்டாங்க போல, நல்லா தூங்குறாங்க. உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி ஆண்டி தூங்குறாங்களே. இப்ப என்ன செய்யறது? 2 நாளா டாடா மல்லி மாட்ட வேற பேசவே இல்லை. 2 பேரும் என்ன காணும்னு ரொம்ப தேடுவாங்க. எங்க எல்லாமோ அலைவாங்க. இப்ப என்ன பண்றது? கேர்ள்ஸ், இன்னைக்கு பெண்களுக்கு எதிரா நிறைய வன்முறைகள் நடக்குது. அதுலயும் குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். குழந்தைங்களை கடத்திட்டு போறது, அவங்கள விக்கிறது, யாசகம் எடுக்க வைக்கிறதுன்னு நிறைய தீய காரியங்கள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எதிரா நீங்க ஒவ்வொருத்தரும் போராடணும். இதுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய அடிப்படையான குணம் துணிச்சலும் தைரியமும். யாரு வேணாலும் அப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டலாம். நீங்களே அப்படி ஒரு சூழ்நிலையில மாட்ட வேண்டிய நிலைமை வரலாம். அப்ப நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் தைரியமா இருக்கிறது தான். எப்படியும் தப்பிச்சுடுவாங்கிற நம்பிக்கையோட இருக்கணும். சோர்ந்து இருக்கிற போல இருக்கணும், பயந்து இருக்கிறது போல நடிக்கணும். ஆனா மனசுக்குள்ள தைரியமா இருக்கணும். தப்பிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கான்னு அப்பப்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா வரலாம், யோசிக்கவே கூடாது. அந்த சமயத்துல தப்பிச்சு ஓடிடணும். உங்களை ரொம்ப அலர்ட்டா வச்சுக்கணும். உங்களை சுத்தி இருக்கிற பகுதிகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க உங்களை அடைச்சு வச்சிருக்கலாம், கட்டி போட்டு வச்சிருக்கலாம். ஆனாலும் நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது கூர்மையான பொருள் அங்கே இருக்கலாம், கைக்கு அடக்கமா சின்ன ஆயுதங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தா அதை எடுத்து வச்சுக்கணும். அது நீங்க தப்பிக்கிறதுக்கு நிச்சயம் உதவி பண்ணும். அது போல சூழ்நிலையில இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அது ஒவ்வொன்றையும் விளக்கமா நான் சொல்லி தருவேன். அதை கவனமா நீங்க மனசுல வச்சுக்கணும். புரியுதா? புரியுது சார்.
எங்களை சுத்தி என்னதெல்லாம் இருக்குன்னு பார்க்க சொன்னாரு. திரு துரும்பும் பல் கொடுத்த உதவும். அதனால சின்ன சின்ன பொருள் இருந்தா கூட கவனிச்சுக்க சொன்னாரு. இங்க என்ன பொருட்கள் இருக்கு? அங்க ஒரு தகரம் இருக்குது. அதை வச்சுதான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஹலோ சார், எஸ்டி சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் கம்பெனியா? எஸ் சார். என் பேரு விஜய். நான் வலசரவாக்கத்துல இருக்கேன். என் பொண்ணு காணாம போயிட்டா. சோஷியல் மீடியால அட்வர்டைஸ் பண்ணா நல்ல ரீச் இருக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். நெட்ல தேடினேன். உங்க கம்பெனிக்கு நல்ல ரேட்டிங் இருக்கு. நீங்க இந்த விஷயத்த அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்க முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும் சார். அதுலயும் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நாங்க ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து பண்றோம் சார். உங்க சார்ஜஸ் எல்லாம் எப்படி? விளம்பரம் இப்ப கொடுத்தா எப்ப ஆரம்பிப்பீங்க? சார், அது நிறைய விஷயம் பொறுத்து இருக்கு. டி நகர்ல தான் நம்ம ஆபீஸ் இருக்கு. நீங்க நேர்ல வந்துட முடியுமா? நீங்க நேர்ல வந்தா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். பணம் பத்திலாம் கவலையே இல்ல. எனக்கு உடனே நீங்க விளம்பரத்தை ஆரம்பிச்சீங்கன்னா அதை பண்ணிடலாம். உடனே பண்ணிடலாம் சார். சரி, நான் உடனே கிளம்பி வரேன். விஜய், போலீஸ் கம்ப்ளைண்ட் என்னாச்சு? நாங்க தேடுறத தேடுறோம். நீங்க தனிப்பட்ட முறையில தேடுங்கன்னு சொல்லிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துடலாமா? இல்ல ராஜி, சோஷியல் மீடியால தான் இப்ப பெரிய ரீச் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் சோஷியல் மீடியால விளம்பரம் கொடுக்கலான்னு போறேன். சோஷியல் மீடியா பெரிய ரீச் தான், யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா குழந்தை மிஸ்ஸிங்ன்ற விஷயம் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்களா என்ன? இப்ப நான் பார்க்க போறேனே, அவங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா பண்றாங்களா? நல்ல ரேட்டிங் இருக்கு. சரி, அப்ப முதல்ல அதை போய் பண்ணிட்டு வா. சரி. என்னங்க, கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், விபூதி எடுத்துக்கோங்க. வேண்டாம் தம்பி, மல்லி மேல இருக்கிற கோவத்தை சாமி மேல ஏன் காட்டுறீங்க? விபூதிய வேண்டான்னு சொல்லக்கூடாது தம்பி. நாகு, சொல்ல போனா எனக்கு சாமி மேலதான் ரொம்ப கோவமா இருக்கு. கோயிலுக்கு நமக்கு எத்தனை விஷயம் பண்றோம். மல்லி எவ்வளவு விரதம் இருந்திருக்கா, எத்தனை தடவை விளக்கேத்தி இருக்கா. அதுக்கெல்லாம் அந்த சாமி ஒண்ணுமே பண்ணல. சாமி நம்மள கைவிடதான் செஞ்சிருக்கு. இனிமே இந்த கோயில் சாமின்னு அந்த பக்கமே நான் திரும்ப போறது இல்ல. அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சாமிய நிந்திக்க கூடாது தம்பி. நாகு, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. குழந்தைங்க மேல தினசரி ஆயிரக்கணக்கான வன்முறைகள் நடக்குது. கடவுள் இருக்கிற உலகத்துலதான் இதெல்லாம் நடக்குதுங்கிற ஒரு லாஜிக்க மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. அதுவும் என் பொண்ணு காணாம போயிருக்கிற இந்த சமயத்துலதான் அது எனக்கு உரைக்குது. நான் கிளம்புறேன். என்னங்க, இப்பதான் கோவில் புரோகிதர் கிட்ட பேசிட்டு வரேன். ஆயுஷ் ஹோமோன்னு ஒரு ஹோமம் இருக்கான். அத பண்ணோம்னா காணாம போன குழந்தை கிடைச்சிட்டோன்னு புரோகிதர் சொல்றாரு. அந்த ஹோமத்தை மட்டும் பண்ணுவாங்க. ஏய், சரியான பட்டி காடுன்னு நீ காமிச்சிட்டல்ல. அவனே குழந்தைய அங்க தேடுறான், இங்க தேடுறான், எங்கெங்கயோ அலைஞ்சுகிட்டு இருக்கான். நீ என்னடானா ஹோமம் பண்ணுவோம், மைய வச்சு பாப்போன்னு சுத்திக்கிட்டு இருக்க. ராஜி, உனக்கு புரியலன்னா நீ சும்மா இரு. எங்க இருக்குன்னு குழந்தைய தேடுறப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேருக்கு கை கொடுத்துருக்கு. இவளுங்களே குழந்தைய கூட்டிட்டு போய் தொலைப்பாங்களாம், அப்புறம் இவளுங்களே தேடுவாங்களாம். எந்த ஊர் நியாயம் இதெல்லாம்? இத பாரு விஜய், நீ இவங்களோட சேர்ந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நடக்க வேண்டியதை முதல்ல நீ போய் பாரு. ராஜி, நான் ரொம்ப மனசு உடைஞ்சு இருக்கேன். தயவு செஞ்சு உன் கிண்டல் கேலி எல்லாம் வச்சுக்காத. நான் என் புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியா இரு. நீ பேசதான் செய்யற, ஆனா அவனுக்கு பேச விருப்பம் இல்லல்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் அவன் கிட்ட பேசி அவனை டிஸ்டர்ப் பண்ற? எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய நாங்க சரி பண்ணிப்போம், இடையில யாரும் வர வேண்டாம். என்னங்க, அந்த ஹோமம் மட்டும் ஒரே ஒரு தடவை பண்ணிடுவோங்க. எனக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நாகு, இதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. அது மட்டும் இல்லாம அவ்வளவு டைம் எல்லாம் என்னால அதுல வேஸ்ட் பண்ண முடியாது. நான் பிராக்டிகலா சாத்தியப்படுற இடத்துல எல்லாம் போய் தேட போறேன். இதெல்லாம் எனக்கு இழுக்காதீங்க. மல்லியோட நம்பிக்கைக்காகவாவது இத பண்ணலாம்ல தம்பி. என் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் யாரும் என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் வரேன்.
வித்யா என்னாச்சு? அண்ணே பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துட்டாருன்னு அங்க பாருண்ணே எப்படி அடிபட்டு கிடக்குறாருன்னு. என்ன இப்படி ஆயிடுச்சு? கவனமா இருக்க வேண்டாமா? ஏமா அவரு உங்க ஹஸ்பண்ட் தானே? ஆமா டாக்டர். சரிம்மா, ஏற்கனவே நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு. சீக்கிரமா பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க டாக்டர், இது கண்டிப்பா ஏற்பாடு பண்ணிடுறேன். நர்ஸ், பேஷண்ட் என்ன பிளட் குரூப்? ஏபி நெகட்டிவ் டாக்டர். ஏபி நெகட்டிவா? ஓ மை காட். உங்களுக்கு தெரியுமா, ஏபி நெகட்டிவ் இஸ் a வெரி ரேர் பிளட் குரூப். அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடைக்காது. 1000 பேர்ல ஒருத்தருக்கு தான் இந்த ஏபி நெகட்டிவ் இருக்கும். சோ கொஞ்சம் ஃபாஸ்டா தேடுங்க. சார், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சார். நான் எப்படியாவது பிளட் குரூப்பை ரெடி பண்றேன். நீங்க சர்ஜரிக்கு ரெடி பண்ணுங்க ப்ளீஸ். பிளட் வந்து 10 மினிட்ஸ்ல சர்ஜரி ஆரம்பிச்சிடலாம். யூ டோன்ட் வரி. நான் இன்னொரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்றேன். அண்ணே எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துருங்க அண்ணே. ஏய், வித்யா என்ன இது? அவன் என்னோட ஃப்ரெண்டு. நான் எப்படி விடுவேன்? இந்த பாரு, எப்படியும் பிளட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். நீ தைரியம் பாரு. ஹலோ, நான் தீபன் பேசுறேன். நம்ம அட்வொகேட் குரூப்ல ஏபி நெகட்டிவ் குரூப் பிளட் யாருக்காவது இருக்கான்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அது கொஞ்சம் அர்ஜென்ட், உடனே வேணும். ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இமீடியட்டா வேணும். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. வித்யா, நீ தைரியமா இருமா. இப்பதான் எல்லாத்தையும் கேட்டுக்கேன். கிடைச்சு இந்த ஒரு நிமிஷம் இருக்கா? சொல்லுங்க மல்லி. சார் ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேச முடியுமா? என்ன விஷயம் சொல்லுங்க மல்லி. வெண்பா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சார்? மல்லி, இப்பதான் ஏசி ஆபீஸ்ல மீட் பண்ணி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ண டைம் கொடுக்க வேண்டாமா? ஏசி ஆபீஸ்ல அந்த ஆட்டோ டிரைவரை வச்சு அந்த லேடியை கண்டுபிடிச்சிடுவோம்னு சொன்னாங்கல்ல தீபன் சார், அத பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? மல்லி, அவங்களுக்குலாம் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. நீங்க அவங்களுக்கு கால் பண்ணலாம்ல சார்? நான் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக் டு நெக்லாம் சேஸ் பண்ண முடியாது. அவங்களும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. எனக்காக ஒரே ஒரு தடவை பேசுங்க சார். என் பொண்ணு காணாம போய் முழுசா 2 நாள் ஆச்சு. அவளை பத்தி தகவல் தெரியாத ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப பதட்டமா இருக்கேன். மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது தீபன் சார். மல்லி, நான் நிச்சயம் கால் பண்ணி கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அவனுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தேவைப்படுது. அது ரொம்ப ரேரான பிளட் குரூப், ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக நான் எஃபோர்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 100 கால் பண்ணியிருப்பேன். ஏபி நெகட்டிவ் ஆளை கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ எனக்கு ஒரு ½ hour டைம் கொடுங்க. நானே உங்களை கூப்பிடுறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஏபி நெகட்டிவா? எனக்கும் அதே பிளட் குரூப் தான். ஏதாவது தகவல் கிடைச்சுதானே? இப்பதான் எல்லா குரூப்லயும் போஸ்ட் போட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அந்த குரூப் கிடைச்சிடும். நீ அழாதம்மா, கவலைப்படாத, தைரியமா இரு ப்ளீஸ். வரதன், உங்க குரூப்ல கேட்டு பாத்தியா? ஏபி நெகட்டிவ் யாருக்காவது இருக்கா? ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கு தீபன். ஆனா அவங்க போன வாரம் தான் பிளட் கொடுத்திருக்காங்க. அப்ப அவருக்கு தெரிஞ்ச ஏபி நெகட்டிவ் யாராவது இருக்காங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதையும் கேட்டனே, ஒருத்தர் இருக்காரா, ஆனா அவரு கோயம்புத்தூர்ல இருக்காரா. சரிங்க வரதன், நான் வேற சோர்ஸ்ல ட்ரை பண்றேன். தேங்க்யூ. எப்படியா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். ஓகே. அண்ணே, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதானே? ஏபி நெகட்டிவ்மா ரொம்ப ரேரான குரூப், கிடைக்கவே மாட்டேங்குது. டாக்டர் ரொம்ப திட்டுறாருன்னு உசுரை காப்பாத்துற என்ன இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு. கொஞ்சம் டைம் கொடுமா, நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எப்படியும் கொண்டு வந்துடுவேன். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோ.
இன்னும் ஏன் டென்ஷனா உட்கார்ந்திருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு பிளட் கிடைச்சிருச்சு. ஃப்ரெண்டுக்கு பிளட் கிடைச்சிருச்சா? நீங்க ஏற்பாடு பண்ணலைன்னா கிடைக்காம போயிடுமா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு இல்ல, அவர் ஏற்பாடு பண்ணிட்டாரு. கடவுள் ஏற்பாடு பண்ணிருக்காரா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. கடவுள் இதோ இவங்க மூலமா ஏற்பாடு பண்ணிட்டாரு சார். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.